Hi friends, welcome to Vannathu Poochi. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் ராஜ்மா மசாலா எப்படி செய்யறது அப்படினாங்க பார்க்க போறோம். இது வந்து சப்பாத்தி, நான், பரோட்டா எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ரைஸ்க்கு கூட வெச்சு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் ராஜ்மாவை 8 மணி நேரம் ஊற வச்சு ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துர்க்கேங்க. அதை வந்து ஒரு குக்கர்ல மாத்திக்கலாம். இப்போ இதோட 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கிறேங்க. 1 டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாங்க. இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது நான் இந்த குக்கரில் 4லேருந்து 5 விசில் விடுறேங்க. உங்கள் குக்கர் பொறுத்து நீங்கள் விசில் விட்டுக்கலாம். நல்ல கொலைய வேகணும். அப்போ தான் வந்து கிரேவி நல்லாயிருக்கும். அது விசில் வரட்டும். அதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 100 கிராம் போல் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க. அதோட 2 பழுத்த மிளகாய். இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 10-12 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாங்க. இதை அப்படியே நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதோட 2 பெரிய தக்காளியை நான் இப்படி விழுதாக அரைச்சி வச்சுருக்கேங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலை சூடு பண்ணிக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். அதோட நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. அடி பிடிக்காத அளவுக்கு கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க. ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கருகிடும். இப்போ இது மசாலாஸ்லாம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இதோட நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தக்காளியும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் வேக வச்ச தண்ணி கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். கிரேவி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேங்க. இது நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்லா கொதிச்சிருச்சு. கிரேவியும் நல்லா திக்காக இருக்குது. இப்போ அந்த ரா ஸ்மெல் எல்லாம் போய் நல்லா இருக்குங்க. இப்போ இதோட நம்ம வேக வச்ச ராஜ்மாவை சேர்த்துக்கலாம். நசுக்கி பார்க்கும்போது நல்லா அது வந்து மாவு மாதிரி ஆகணும். அப்போ தான் அதனுடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா திக்காக வரைக்கும் கொதிக்கட்டும். நான் வந்து காஷ்மீரியன் சில்லி பவுடர் சேர்த்துருக்கனால கலர் நல்லா வந்திருக்குங்க. இப்போ இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். அது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பாருங்க, நல்ல கிரேவி வந்து திக்காயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்லங்க. சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது சப்பாத்தியோட நானோட வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லா இருந்ததுங்க.
நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.